மாநில அரசின் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களில் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். IIT மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. AI, ரொபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை AI, ரொபோட்டிக்ஸ், வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு 2026-27ஆம் ஆண்டில் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலைப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.